காவியா, நீங்க என்ன லூசா காவியா? தெரியாம கேக்குற லூசா? சொல்லு. ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்கேன், குடிச்சிருக்கியான்னு கேக்குறேன். குடிகாரன் இல்ல காவியா, நான் ஒன்றும் குடிகாரன் இல்லை காவியா. சும்மா எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸுங்க கல்யாணம்னா இல்லை ஏதாவது பார்ட்டினா மட்டும் லைட்டாக டேஸ்ட்டு மட்டும் பார்ப்பேன், அவ்வளோதான். ஆனால் காவியா, இந்த மாதிரிலாம் கோவப்பட்டு வருத்தப்பட்டு குடிச்சதெல்லாம் இல்லை தெரியுமா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் காவியா. யாருக்காக தெரியுமா? உனக்காக தான் காவியா, உனக்காக தான். ஓ, எனக்கு இப்பதான் புரியுது. நான் குடிக்கூடாதுங்கிற அக்கறையில கேக்குறியா காவியா? இல்ல, எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கல, அதான் கேக்குறேன். ஓ, ஆமா, வெளில போன புருஷன் இன்னும் வரலையே அப்படிங்கிற பயத்துல சரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? எனக்கு வீட்டுக்குள்ள போக பிடிக்கல, கடுப்பா இருக்கு, அதான் வெளியில உட்கார்ந்திருக்கேன். போதுமா? எனக்கு தெரியும் காவியா, நான் என்ன கேட்டாலும் உனக்கு என் மேல அக்கறை இல்லாத மாதிரி தான் பேசுவேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். உனக்கு பிடிக்கல, சாரி, மை மிஸ்டேக், சாரி. காவியா, அம்மாவும் ஜோதியும் நான் அப்படி திட்டினாங்கல்ல, என்னால தாங்கிக்கவே முடியல காவியா. அதனால உன்ட்ட அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி. இங்க பாரு, நீ அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு நினைச்சு கவலைப்படுற அளவுக்குலாம் அவங்க சொன்னதெல்லாம் ஒர்த்தே இல்லை, புரியுதா? புரியுதா? சரி, உன் சித்தி பேர் என்ன? எதுக்கு? சும்மா சொல்ல, ஒரு டைம் பாஸுக்கு தான். சொல்லு சொல்ல. லீலாவதி. லீலாவதி. நான் கூட உன் சித்தி உனக்கு சித்தியா இருக்கிறதுனாலதான் உன்கிட்ட அவ்வளோ மோசமா நடந்துக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா அப்படிலாம் இல்லை போல இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு லீலாவதி இருக்காங்க. புரியல, என்ன சொல்றீங்க நீங்க? எங்க அம்மாவுக்குள்ளேயும் ஒரு லீலாவதி இருக்காங்கல்ல, அதுதான் சொன்னேன். இல்லைன்னா அவங்க ஒன்ட்ட இப்படி நடந்துருப்பாங்களா? சொல்லு 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 சொல்லு. இங்க பாருங்க, நான் உங்க அம்மா பேசினது பத்தியோ இல்ல ஜோதி பேசினது பத்தியோ வருத்தப்படல. ஏன்னா எனக்கு திட்டு வாங்குறதும் வீட்டை விட்டு வெளியில உட்காரதும் ஒன்னும் புதுசு கிடையாது. என் அப்பா சித்தி 2 பேருமே எப்பவும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்து யூனிஃபார்மோட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். பாட்டியை எதிர்பார்த்து வாசல்லயே உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆனா அது எனக்கு கஷ்டமாவே தெரியல. ஆனா உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க, அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு அண்ணனா ஜோதிக்கு நீங்க நல்லதை தான் யோசிச்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க திட்டு வாங்கினதுக்கு காரணம் என்னவோ நான் ஆயிட்டேன். நான் லோனுக்கு ட்ரை பண்ணது சொதப்புனதுனால அந்த கோவத்துலதான் உங்க மேல இதெல்லாம் காட்டிட்டாங்க. அதான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ காவியா, அதுக்கெல்லாம் நீ ஏன் ஃபீல் பண்ற? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கல. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. நான் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். பாட்டிக்காக காத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ, நான் ஒருத்தி இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியல. காவியா, உனக்கு வேணா அது புரியாம இருக்கலாம், எனக்கு நல்லாவே புரியுது காவியா. இல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க தீபக். எப்படியாச்சும் ஜோதி பிரச்சனையை நம்ம சரி பண்ண பார்க்கலாம். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஃபீல்லாம் ஒன்றும் பண்ணல காவியா. நான் அவ்வளோதான் குச்சனா, இவ்வளோ இறங்கிடுச்சு, இவ்வளோதான் இருக்கு. என்ன காவியா முறைக்கிற? ஓசிட்டியா? ஜோக்கு, சும்மா லைக். எப்படி காவியா,
அது எப்படி எல்லா நேரமும் எல்லாருக்கும் பணம் தான் தேவைப்படுது? அதுவும் இல்லாம பணம் இல்லாம எதுவும் பண்ண முடியாதா? இதோ உள்ள இருக்காளே என் தங்கச்சி. ஏய் ஜோதி! அமைதியா இருங்க. அவ செமையா படிச்சிருக்கா காவியா. அவளுக்கு அங்க அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்காலர்ஷிப் சேர்த்தே கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. நீயும் பேங்குக்கு போய் ஜோதிக்காக லோனுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கனால அந்த லோன் கிடைக்காதனால அம்மா உடனே திட்டி பதிலுக்கு நான் அவங்கள திட்டி எங்க அம்மா என்னை வீட்டை விட்டு வெளில போக சொல்லி இப்போ நான் உங்ககிட்ட குடிச்சிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு 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 காவியா, நீயும் படிச்சிருக்கல, சொல்லு. தெரியலையா? சரி விடு, நானே சொல்றேன். கேவலம் பணம். எல்லா மனுஷங்களும் நல்லவங்க இல்ல. இல்ல இல்ல, எல்லா மனுஷங்களும் நல்லவங்க தான். இந்த பணம் தான் எல்லாரையும் கெட்டவங்களா மாத்துது. இந்த உலகத்துல எல்லாருமே பணத்தை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு பண்ணவா? எங்க அம்மா சொன்னாங்கல்ல, நான் ஸ்ட்ரைட்டா தாரா கிட்ட போய் காசு வாங்கிடவா? அந்த மாதிரி மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் காவியா. அப்புறம் என்ன நானே மன்னிக்க மாட்டேன். இந்த தீபக் இருக்கானே, இந்த தீபக் பணத்துக்காக என்னைக்கு வேலை போக மாட்டான். என்ன அப்படி பாக்குற காவியா? மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதே கொஞ்சம் குடிச்சிருக்கல, அதான். நீ எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிக்காத, சரியா? சரி காவியா, எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமா? சரி, ரொம்ப நேரம் வெளியில வெயிட் பண்ணிட்டோம், உள்ள போலாமா? எனக்கு உங்களை இங்கே விட்டுட்டு உள்ள போக பிடிக்கல. நான் இங்கே இருக்கேன். இங்கே வா, இருக்கலாமே. சீதை இருக்கிற இடம் தானே ராமனுக்கும் அயோத்தி.